கபாலபதி கபால்பாதி என்று அழைக்கப்படும் இந்த மூச்சு பயிற்சியை சுத்தி கிரியா ஷட் கிரியாஸில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த கபால்பாதி செய்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூளைக்கு அதிகமான ஆக்சிஜன் பிராண ஓட்டம் கிடைக்கிறது. அதனால் மனசு ஒருநிலை அடையுது. மூளையினுடைய சிந்திக்கும் திறன் அறிவாற்றல் அதிகரிக்குது. மனம் தெளிவடையுது. மூளைக்கு அதிகமான பிராணவாயு கிடைக்கிறதுனால அதனுடைய செயல்பாடு எல்லாமே சீராக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான சக்தியை அதிகரிக்கும். ஏன்னாக்கா நம்ம இந்த கபாலபாதி செய்யும்போது ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறோம், வயிறு உள்ளே போகுது. அதனால் செரிமான சக்தி அதிகரிக்கும். கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிறு உபசம் இது எல்லாமே சரியாகும். அது இல்லாமல் வயிற்று பகுதி தான் நம்ம உடம்பில் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற சென்டர். ஸோ அந்த சென்டரையும் நம்ம தூண்டி விடுறோம். மணிப்பூர சக்கரகம் தூண்டி விடப்படுது. அதுக்கப்புறமா மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் அது சீராக நடக்கும். மிக முக்கியமாக இந்த கபால்பாதி வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இதை முறையாக கற்றுக்குன்னு அப்புறமா செய்யணும். ஏன்னாக்கா இது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும். அதனால் எவ்வளோ செய்யணும், எப்போ செய்யணும் அப்படின்றத புரிஞ்சு செய்யணும். அதுக்கப்புறமா இது லங்ஸ் நுரையீரலினுடைய திறனை அதிகரிக்கும். நுரையீரலை சுத்தப்படுத்துது. இது ஒரு கத்தார்சிஸாகவும் வேலை செய்யுது. நம்மளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டிஸை அதையும் நம்ம வெளியே தள்ளுறோம். யாருக்குள்ளே நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குதோ அவங்களால வெளிமூச்சு விடவே முடியாது. அதனால் இந்த கபால்பாதியில் நம்ம வெளிமூச்சே விட்டு நிற்கிறதுனால நல்லா நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியேறும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, டி செல்ஸ் இது எல்லாமே இதில் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா மன அழுத்தம், மனக்கவலை, மன சஞ்சலம், மனசோர்வு இது எல்லாத்தையும் நீக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி இந்த கபாலபதி பயிற்சி. அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி முழுமையாக செஞ்சிங்கனாக்காவே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.